ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டிரைவிங் ஸ்கூலில் கேட்டாங்க நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்ட்டு. மற்றவங்க கூட இருக்கிறவங்க நீங்கள் ஹெவி போட்டிருக்கீங்களா, ட்ரைவ் பண்ண வந்த டிரைவர்ஸை கேட்டாங்க நீங்கள் ஹெவி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரில. என்ன கேட்டிங்கன்னா ஒரு பேஷன் இருக்கிறப்ப சில விஷயம் நமக்கு தெரியும். நைட் ட்ராவல் ஏன் வர்றாங்க அவங்க, நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும். நைட் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் நைட் ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம அந்த லக்ஸூரியஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம எல்லாமே பார்த்து உள்ளே இருக்க. சென்னையிலேருந்து வந்திருக்குதே ப்ளூ வண்டி தான் வந்துட்டுருக்கு. சர்வீஸ் ரோட்லேருந்து கிராஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் வந்து டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரங்க். நீங்கள் எப்படி போகலாம் அப்படி எதுக்குன்னா ஆக்சுவலி அவங்க வந்து ட்ரங்க்கு. ஏன் இறங்கி சண்டை கட்டினாங்களே தெரியாமல் டிரைவரோட ஷர்ட்டை பிடிச்சி கிளீனர் அடித்து பயங்கர அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடுமலையில் ஒரு பேசஞ்சர் சொன்னாங்க, நான் வந்து சென்னை ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். உடுமலை எங்கள் நேட்டிவ், நான் இந்த பஸ்ஸில் வர்ற காரணமே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது பார்க்குறதுக்காக தான் வரணும் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பேர் கனிமொழிங்க சார். நாங்கள் அழகன் ரோட் லிங்க்ஸ் அப்படின்னு ஆம்னி பஸ் வந்து பொள்ளாச்சி டு சென்னை, சென்னை டு பொள்ளாச்சி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ப்ரொப்ரைட்டர். நாங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி டிரைவர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு பேசஞ்சரை சேஃப் அண்ட் சைடாக சென்னை கூட்டிகிட்டு போய் சென்னையிலேருந்து பொள்ளாச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். நான் பிறந்தது வந்து விலாமரத்துப்பட்டி அப்படிங்கிற கிராமம் ஆனமலை ரோட்டில் இருக்குது. உடுமல்பேட்டு ஆனமலை ரோடு. மேரேஜ் பண்ணது வந்து பூலாங்கினர், உடுமல்பேட்டு பொள்ளாச்சி ரோடு, ஒரு வில்லேஜ். நான் கம்ப்ளீட் பண்ண எஜுகேஷன் வந்து MA BEd இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். ப்ரொஃபஷனல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரொஃபஷனில் இருந்து அப்படியே பேஷன் அண்ட் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் வந்தோம் நாங்கள். இது எங்கள் பேஷன். கீழே என் ஹஸ்பண்டுக்கு பயங்கர பேஷன். நான் மேரேஜுக்கு அப்புறம் வந்து நாங்கள் நைட் ட்ரைவ் பண்ணுவோம் நானும் ஹஸ்பண்டும். நான் வந்து ஹெவி டிரைவிங் பண்ணதில்லை. நானும் ஹஸ்பண்டும் திருச்செந்தூர் போவோம், காரில் ட்ரைவ் பண்ணுவோம். நான் ஹாஃப் அண்ட் ஆஃப் ட்ரைவ் பண்ணிக்குவோம். நான் பாதி நேரம் பண்ணேன், அவர் பாதி நேரம் ட்ரைவ் பண்ணுவார். இதில் நைட் ட்ரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது சாங் கேட்டு ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் நாங்கள் ட்ராவல்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு ட்ராவல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பல நாளத்து ட்ரீம். நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு சான்சஸ் கிடச்சிது, பஸ் எடுத்தோம். அதுக்கு எடுக்கணும்னு பிளான் பண்ணினதுமே ஒரு ஹெவி போட்டோம். 2 பேருமே ஹெவி போட்டு டிரைவிங் கற்றுக்கிட்டு வெஹிக்கிள் எடுத்த ஃபஸ்ட் டேவே அங்கே பாடி ஒர்க் ஷாப்லேருந்து நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். டிரைவிங் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த ஹெவி வெஹிக்கிள் எங்கள் பஸ்ஸு. ஹெவினா டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டது தான், வேறு ஹெவி வெஹிக்கிள் நான் ஓட்டுனதில்லை. அவர் வந்து V-Guard சோலார் வாட்டர் ஹீட்டரோட அத்தாரைஸ்டு டீலர். அவர் பிஸ்னஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதில் நான் ப்ரொப்ரைட்டராக இருக்கேன். அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. அவரால் மட்டும் ரன் பண்ண முடியல. அப்போ வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தேவைப்பட்டது. அப்போ அவர் மட்டும் பண்ண முடியல. அவர் ஃபீல்டு ஒர்க் போயிடுறாரு. அப்படிங்கிற சமயத்தில் நான் ஆஃபீஸ் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்கு, மற்ற ஹேண்ட்லிங்ஸ், கஸ்டமர் ஹேண்ட்லிங்ஸ்லாம் நான் பார்க்க வேண்டி இருந்தது. அதனால் பிஸ்னஸ்குள்ளே வந்தோம். அதிலிருந்து எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் நாலேஜ் கிடச்சிது. அவர் மூலியமாக தான் கிடச்சிது. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் இறங்கி பண்ணுறேன் அப்படின்னாலும் அவரோட ஃபுல் சப்போர்ட் இல்லைனாலும் நம்ம பண்ண முடியாது. மெயின் பேக் போன் அவருன்னு சொல்லலாம். நான் எது பண்ணணும் ஆனாலும் அவருக்கு கரெக்டுன்னு பட்டுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிடுவார். லவ் மேரேஜ். காலேஜ் படிக்கிறப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணது வந்து காலேஜ் 3rd இயரில் மேரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னை MA படிக்க வச்சார், BEd படிக்க வச்சார். என்னை எஜுகேஷனும் செகண்டரி அண்டு கிராஜுவேஷனும் அவர் தான் கொடுத்தாரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நான் டிகிரியில் கோல்டு மெடலிஸ்ட்டு, BEdலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ணுவேன். ஸ்டேட் அத்லெட். நான் 100 மீட்டர்ஸில் ஸ்டேட் லெவலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒரு ஃபீல்டில் இறங்கி பண்ணணும் அப்படின்னா ஃபுல் பேஷனோட பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். அப்படி தான் நான் சின்னதுலேருந்து வளர்ந்ததுலேருந்து அப்படி தான் சக்ஸஸ் ஆகி வந்திருக்கேன். இது இவ்வளோ நாள் நான் பண்ணது எதுவுமே வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை பேர்த்த அட்ராக்ட் பண்ணியிருக்கு. மற்ற உமன்ஸ்க்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. அது இதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டரேட் வாங்கணும், PhD கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய எய்ம். இப்போ வரைக்கும் நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். லாஸ்ட்டு 6 months பிஃபோரும் கூட நான் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன். பட் உள்ளே என்ட்ராகலை. அப்படிங்கிறப்ப இந்த பிஸ்னஸ் பிளான் வந்ததுக்கப்புறம் 2லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இதில் வாங்க அப்படின்னு ஃபுல் ஃபிஜ்டு இதில் இறங்கியாச்சு. நான் லோக்கலில் பைக்ஸ் ட்ரைவ் பண்ணுவேன். அப்போ XL தான் வச்சுருந்தார், XL 100 தான் வச்சுருந்தாரு.
எனக்கு கால் எத்தாது தான், பட் அது டெக்னிக்கலாக எங்கள் மாமா சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் சென்டரில் கால் வைங்க, மூவ் ஆனதும் மேலே உட்காந்துக்க, உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைசன்ஸ், 18 கம்ப்ளீட் ஆனதுமே லைசன்ஸ் பண்ணிவிட்டேன். டிரைவிங் ஸ்கூல் போய் கார் எடுத்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ்லையும் சரி இப்போவும் சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே இறங்கி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் நம்ம இது வெஹிக்கிள் பற்றி மட்டும் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அதில் இருக்க மெயின் திங்கே அந்த டிரைவிங் தான். அப்போ அவர் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவர் தான் பேட்ச் போடுறாரு. அதே சமயத்தில் நானும் பேட்ச் போடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் பேட்ச் போட்டோம். பட் எந்தளவுக்கு நான் ட்ரைவ் பண்ணணும்னு தெரியல, அவருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் டிரைவிங் ஸ்கூல் போய் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள் எடுத்து ட்ரைவ் பண்ணுறப்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம வண்டி எடுத்து மூவ் பண்ணுறதுலே தெரியும் இல்லைங்களா, ஒரு ஆசிலேஷன் இல்லாமல் கரெக்டாக நார்மல் கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி கேஷுவலாக ட்ரைவ் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சரி நீ ஹெவி போடு பண்ணிக்கலாம் 2 பேருமே அப்படின்ட்டு 1 மந்த் ட்ரைவிங் போனேன். அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போனது லாஸ்ட் 1 வீக். 1 மந்த்தில் வீக்லி ஒன்ஸ் போவோம், கண்டினியூஸாக லாஸ்ட் 1 வீக் போயிருக்கு. அதிகமாகவே வந்து எஸ் ஃபீமேல் கேர்ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ட்ரைவ் பண்ணுறது பார்த்துட்டு அவங்களே அப்ரிஷியேட் பண்ணாங்க கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் ஸ்கூல் மேக்ஸிமம் வந்து ஹெவி டிரைவிங் சில பக்கம் தான் கற்றுத்தர்றாங்க, சில பக்கம் கற்றுக்கிட்டு தான் வந்து ஹெவி எடுக்கிறாங்க. பட் நான் கற்றுக்கலைங்கிற சமயத்தில் அவங்க யோசிச்சாங்க உங்களுக்கு ட்ரையல் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் ட்ரையல் நீங்கள் ஓட்டுங்க, நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் கற்றுக் கொடுக்குன்னு சொன்னாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போய் வண்டி எடுத்ததுமே நல்லா ஓட்டிட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்ததுமே ஈச்சரே ஒரு ஸ்டெச் சிங்கிள் ஸ்டெச்லேயே நான் ஓட்டிட்டேன். அதெல்லாம் அவங்களுக்குமே ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1 வீக் வாங்க, உங்களுக்கு இருக்குது, நான் சில டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வீக் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஹெவி வெஹிக்கில் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நம்ம இந்த இயர் தான் 24 3rd மந்த்லேருந்து டிரைவிங் ஸ்கூலில் கேட்டாங்க நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்ட்டு. மற்றவங்க கூட இருக்கிறவங்க நீங்கள் ஹெவி போட்டிருக்கீங்களா, ட்ரைவ் பண்ண வந்த டிரைவர்ஸை கேட்டாங்க நீங்கள் ஹெவி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரில. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பேஷன் இருக்கிறப்ப சில விஷயம் நம்மளுக்கு தெரியாது. 2025 லான்ச் பண்ணது. ஃபஸ்ட் ட்ரிப் நான் எடுக்கல. ஆக்சுவலி பாடி ஒர்க் ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வர்றப்ப தான் ஃபஸ்ட் ட்ரிப் நான் எடுத்தேன். பட் இங்கே ஃபஸ்ட் ட்ரிப் எடுக்கிறப்ப நம்மளுக்கு ரூட் பழகணும், சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் டிரைவர்ஸ் கூட ட்ராவல் பண்ணேன், பட் நான் வண்டி எடுக்கல. ஆஃப்டர் ஒரு 15 days தான் நான் ரெகுலராக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த ரூட்டில். அந்த ரெஸ்ட் டைம் எல்லாம் இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் முடிஞ்சு சில டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சில், ஏன்னா பேசஞ்சர் நம்ம ரன் பண்ணுறோம், கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம எடுத்ததுமே நம்ம ஈச்சர் ரன் பண்ணுற மாதிரி பண்ணிட முடியாது இல்லைங்களா. அது குட்ஸ் வெஹிக்கிளுக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நான் ஒரு 15 days கூட இருந்து டிரைவர்ஸ் கைட் பண்ணாங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வெஹிக்கிள் வந்து 13.5 மீட்டர் லென்த் இருக்குதுங்க. ஹைட்டும் வந்து நல்லா ஹைட்டாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் 10 இருக்கும் ஹைட் பார்த்திங்கனாலும். அப்போ நம்ம பிரிட்ஜ் கடியில் போகிறப்ப, ஒரு வெஹிக்கிள் க்ராஸ் பண்ணுறப்ப நம்மளோட பிரெத்துமே அதிகம்தான். ஒரு டபுள் வே இருக்குது அப்படிங்கிறப்ப அது கரெக்டாக நம்ம போகணும். கொஞ்சம் ஆசிலேட் ஆனாலுமே டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெஹிக்கிள் ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது. இன்னும் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். இது வந்து BS6 ஏட் ப்ளூ போடுறது அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏட் ப்ளூ ஏட் ஆகிருக்கு, ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். இன்னும் மெக்கானிக்கலாக இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு கடல், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த விஷயமே எஜுகேஷனாக இருந்தாலும், ஒரு வெஹிக்கிள் பற்றியாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபீல்டை பற்றி இருந்தாலும் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும்னா கெயின் பண்ணிகிட்டே இருக்கலாம். நாலேஜ் இஸ் த பவர். நான் மெயினாக சர்ப்ரைஸான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் கார் வந்து ஒரு டிவைடரில் பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. பட் இது 13.5 மீட்டர் அப்படிங்கிறப்ப சிங்கிள் டிவைடராக இருந்தால் தெரியாது. அதே 4 டிவைடர் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம 2 கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பின்னே டச் ஆகக்கூடாது. அதை எப்படி கெஸ் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு இதாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவைடர் எதுவுமே கிராஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு சொல்கிறப்ப. அப்போ ஒரு 15 days அவங்க கூட உட்காந்து பார்க்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் இப்போ நியராக போய் அப்புறம் எடுங்க, பயந்துக்க வேணாம் அப்படின்னு சில விஷயம் சொல்ல இப்போ எனக்கு அந்த இடமெல்லாம் த்ரில்லாக இருக்கும். ரன் ஆகிருக்கு. நம்ம மைன்யூட்டாக போய் இப்படி எடுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ இங்கே திருச்சியில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் தான் போடுவேன். நிறையா டிவைடர் இருக்கும், டேர்ன்ஸ் இருக்கும், இதெல்லாம் த்ரில்லாக இருக்கும் கொஞ்சம் நேரம். இன்னும் நான் கேட்டிருக்கேன், இந்த பள்ளிக்கிட்டேலாம் அவங்க தரமாட்டேங்கிறாங்க. மடத்துக்குளம் தாண்டதும் ஒரு யூ-டர்ன் இருக்கும், அது நல்லா எட்ஜில் போய் திரும்புற மாதிரி இருக்கும். அங்கே மட்டும் இன்னும் வெஹிக்கிள் தரமாட்டேங்கிறாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் அங்கே பார்க்குறேன்ட்டு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நார்மலாக இருக்க ஃபீல்டை விட இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours தான் ஸ்லீப் இருக்கும். பொள்ளாச்சி டு சென்னை ரன் ஆகிட்டுருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போர்டிங் முடிச்சதும் நான் வாங்கினேன்னா அடுத்து நெக்ஸ்ட் வெஹிக்கிள் மாற வரைக்கும் நான் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அப்போ இந்த வெஹிக்கிளை நான் ட்ராவல் பண்ணுறப்போ ஃபுல்லுமே எனக்கு தூக்கம் இருக்காது. திண்டுக்கல் தாண்டி பெரம்பலூர் வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணுவேன். 11 o'clock எடுத்தேன்னா 2 o'clock 2:30 வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணுவேன். அப்புறம் ஆப்போசிட் வெஹிக்கிள் மாற்றினேன்னா நான் அப்போ வந்து 2 to 3 hours தூங்கிப்பேன். அப்புறம் பழனியிலேருந்து எடுத்தேன்னா
திருப்பி பொள்ளாச்சி வர வரைக்கும். இதுதான் சேம் பிளேஸ் நான் ட்ரைவ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இடையில மாற்றுவேன் நான். இல்லை இவங்க டைமிங் கொண்டு போயிட்டாங்க, இனி ப்ராப்ளம் இல்லை, நானே டைமிங் எடுத்துருவோம் அப்படின்னு டிரைவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் என் கையில் கொடுத்துருவாங்க, நான் ட்ரைவ் பண்ணிக்குவேன். ஏன்னா பேசஞ்சரை கேரி பண்ணிட்டு போகிறது அவங்களுக்கு டைமிங் முக்கியம். அடுத்த நாள் ஜாபுக்கு போகிறவங்க நாம் பேஷனுக்காக அடுத்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அதனால் அவங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 15 days கழித்து வந்து நான் ஃபஸ்ட் டே எடுத்தது ரெஸ்ட் ரூம் போடு உளுந்தூர்பேட்டை, அங்கேருந்து எடுத்தேன் நான். அப்புறம் அங்கேருந்து ஒரு 50 kilometers தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வண்டி கொடுக்கல, வாங்கிட்டாங்க. வேணாம் தாங்க, டைம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days இங்கே ட்ரைவ் பண்ணேன் நான். இங்கே பழனி டு பொள்ளாச்சி ட்ரைவ் பண்ணேன். இது வந்து டிராஃபிக்கான பிளேஸ் இல்லைங்களா. இதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது உங்களுக்கு. இந்த அந்தியூர்கிட்ட ஒரு டிவைடர் இருக்கும், அதை கிராஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் நின்று கிராஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸ்லோ பண்ணி ஃபுல் கியர் டவுன் பண்ணி தான் நான் கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 days அதை வாட்ச் பண்ணாங்க டிரைவர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிறதே இல்லை. நான் கேட்டேன்னா ஓகே டைமிங் ஓகே மெயின்டைன் பண்ணிவிடுவோம், கொண்டு போயிடுவோம் பேசஞ்சர் அப்படின்னா கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு 2 hours ரெஸ்ட் எடுப்பாங்க. 2 டிரைவர் இருக்காங்களா, ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. இன்னும் நான் சில விஷயம் தப்பு பண்ணேன் அப்படின்னா கைட் பண்ணிகிட்டே வருவாங்க. மெயின் என்ன, பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப கீர்னாலேயோ அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குறதுனாலையோ மேக்ஸிமம் சஸ்பென்ஷன் இருக்குது, அது தெரியாது. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி வீல் ஏறி இறங்கிடும். பட் பின்னாடி வீல் பார்த்திங்கன்னா டபக்குன்னு ஏறுறப்போ பேசஞ்சர்ஸ் வந்து வைப்ரேட் ஆக மாதிரி இருக்கும், ஸ்லீப்லெஸ் டிஸ்டர்ப் ஆகும். நாளைக்கு அவங்க காலையில் ஒர்க்குக்கு போகிறக்கு தூக்கம் இல்லைன்னா சிரமமாக இருக்கும். இதுதான் மெயின் கான்செப்ட். நம்ம ஒரு பேசஞ்சரை நைட் ட்ராவல் ஏன் வர்றாங்க, அவங்க நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும். நைட் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் நைட் ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம அந்த லக்ஸூரியஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம எல்லாமே பார்த்து உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ் முதல் கொண்டு. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டாலிட்டியும் கூட உள்ளே பாருங்கள் நீங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நம்ம இது சானிடைஸ் பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து கேரியன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வெஹிக்கிள் கிட்ட ஈவினிங் கண்டிப்பாக 6 o'clock வந்துடுவோம். ஏன் அப்படின்னா அந்த 2 hours டைம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனர்ஸ் வந்து ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி பேசஞ்சர்ஸை உள்ளே போட் பண்ணிவிட்டு கூட ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்கள நெக்ஸ்ட் திண்டுக்கல் போர்டிங் வரைக்கும் கூட போவோம். அதை தாண்டி நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போவோம். அந்த வெஹிக்கிளில் மாதிரி ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து ட்ராப்பிங். இப்போ நார்மல் டேஸில் வீக் டேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் டிராஃபிக்ஸ் இருக்காது. பட் வீக்கெண்ட் அப்படிங்கிறது டிராஃபிக் நார்மல். நீங்கள் சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னாலே அந்த வேப்பூர் கிட்டேயில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த வெஹிக்கிள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் 20 to 30 minutes மேலே ஆகும். அப்போ அங்கே 20 minutes டிலே ஆகுது. அந்த 20 minutes டிலே ஆகிறப்ப அங்கே ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த டிலே ஆகிடக்கூடாது. சேம் டைம் வந்து பயங்கர ஸ்பீடும் போகக்கூடாது. அது பேசஞ்சருக்கும் சரி வெஹிக்கிளுக்கும் சரி சேஃப்டி இல்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு பிரேக்காக இருந்தாலும் சரி, கட்டாக இருந்தாலும் சரி, சேம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி சேம் லெவலில் ரன் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த 20 minutes டேக்கிள் பண்ணி டிரைவர் கொண்டு போக முடியும். இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் டிரைவர்ஸ்க்கு. ஆனால் சூப்பராக கொண்டு போயிடுவாங்க எங்கள் டிரைவர்ஸ். நான் அந்த டிராஃபிக்கில் இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணது இல்லை. சென்னை டிராஃபிக்கில் ஆம்னி பஸ் அப்படின்னாலே அந்த டைமிங் மெயின்டெனன்ஸ் தான். ஒரு பஞ்சுவாலிட்டி என்ன அப்படிங்கிறது இதில் கற்றுக்கலாம். 80 to 85, 80 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே கிராஸ் ஆகாது, பம்ப் க்ளோஸ்டு தான் மெயினாகவே. நம்ம 75 to 80 நார்மலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே நம்ம டைமுக்கு ரீச் பண்ணிடலாம். சென்னையிலேருந்து வந்திருக்கு, இதே ப்ளூ வண்டி தான் வந்துட்டுருக்கு. சர்வீஸ் ரோடு வந்து கிராஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் வந்து டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரங்க், எங்கன்னா திண்டிவனத்துக்கிட்ட. அந்த சமயத்தில் நம்ம டிரைவர் கான்சியஸ் ஆகி ஒரு நிமிஷம் இந்த சைடு இழுக்கல அப்படின்னா அந்த வண்டியும் அடிபட்டுருந்துருக்கும், நம்மளோட வண்டிக்கும் டேமேஜ் ஆகிருக்கும், உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கும் அடி ஆகிருக்கும். பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர, அவர் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆம்னி பஸ் ஃபீல்டில். அவரோட டேலண்ட்னால தான் அன்றைக்கி சேஃப் அண்ட் சைடாக பேசஞ்சர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கிராஸ் பண்ணது அவங்க தப்பு, கார் அவங்களோட தப்பு. அவங்க இறங்கி நின்று சண்டை கட்டினாங்க, நீங்கள் எப்படி போகலாம் அப்படி. எதுக்குன்னா ஆக்சுவலி அவங்க வந்து ட்ரங்க்கு. ஏன் இறங்கி சண்டை கட்டினாங்களே தெரியாமல் டிரைவரோட ஷர்ட்டை பிடிச்சி கிளீனர் அடித்து பயங்கர அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சில விஷயம்லாம் என்னென்னா இந்த ஆம்னி பஸ் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிரைவர்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தில் சேலஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் கூட இது இல்லாமல் தயவுசெய்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சப்போஸ் டிஸ்டர்ப் பண்ணி இருந்தாலும் அதை சாரி கேட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த வெஹிக்கிளில் வர்றது ஒரு 3 or 5 passengers தான். காராக இருந்தீங்கன்னா இதில் 50 families வருது. 48 members ஈச் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஆம்னி பஸ் கூட யாருமே போட்டி போட்டு ஓட்டாதீங்க, வழி விட்டு சப்போர்ட் பண்ணி போங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க ஆப்போசிட் அந்த ட்ரைவ் பண்ணிட்டு வந்து ஆப்போசிட்டில் நம்மளை அட்ராசிட்டி பண்ணுறவங்க டிஸ்டர்ப் பண்ண அது வரைக்கும் நம்ம எதுவுமே அவங்கள கண்டுக்க மாட்டோம். பேசஞ்சர்ஸை கொண்டு சேர்த்து தான் பார்ப்போம். நம்ம அந்த சமயத்தில் வழி விடலை, நம்மளை பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற சமயத்தில் நம்ம அவங்கள ஏதோ ஒரு வழியாக விலக்கி விட தான் பார்க்கணும். பட் அந்த சமயத்தில் எங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா
சப்போர்ட் பண்ணினது மெயினாக எல்லா ஆம்னி பஸ் டிரைவர்ஸும். இந்த ரூட்டில் வர ஒரு 4 ஆம்னி பஸ் அங்கேயே பிளாக் பண்ணி நம்ம பஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். நார்மல் அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க, கம்னு போய் தூங்கிடுவாங்க, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அவங்கள உள்ளே அலோவ் பண்ணுவோம். நடந்திருக்கு, நிறைய டைம் நடந்திருக்கு. அவங்க ட்ரங்க் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னாலே அவங்கள ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு வேறு வழியாக இப்படி வர்றக்கு வழி இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா அட்லீஸ்ட் கேபின்லேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவோம். அடுத்த பேசஞ்சருக்கு டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டோம். நைட் டைம் ஃபுல்லுமே நாங்கள் வெஹிக்கிளில் தான் இருக்கோம். பையன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். பையனுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆச்சு. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்கான். பொண்ணுக்கு வந்து 2.5 இயர்ஸ் ஆச்சு. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எங்கள் அம்மா. உண்மையாக எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா. நான் இல்லாத குறை என் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி இல்லாமல் இருக்குது அப்படின்னா முழுக்க எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். அவங்க என்ன வளர்த்துனதுலேயே ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துனவங்க. அப்பா வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. எனக்கு இதை விட ஒரு பெருமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு என்டர்ப்ரனராக இருக்க அப்படிங்கிறப்ப எனக்கு அதை விட பெருமையாக இருக்குது. இன்றைக்கி கூட காலையில் நான் ட்ரைவ் பண்ணிட்டு வர்றப்ப உடுமலையில் ஒரு பேசஞ்சர் சொன்னாங்க, நான் வந்து சென்னை ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன், உடுமலை எங்கள் நேட்டிவ், நான் இந்த பஸ்ஸில் வர்ற காரணமே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது பார்க்குறதுக்காக தான் வரணும் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்காக வேண்டி இந்த பஸ்க்கு வர்றாங்க அப்படின்னு சில சப்போர்ட் பண்ணுறது, நான் ஃபீமேலாக இருந்து ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா சப்போர்ட்டிவ் கொடுக்குறீங்க. பீப்புள்ஸ் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், வர்ற பேசஞ்சர்ஸ் ஆகட்டும், நல்ல சப்போர்ட்டிவ். இதே மாதிரி என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெஹிக்கிள் இதே மாதிரி என்றைக்கும் க்ளீனாக இருக்கும். டைமிங் எடுத்துருவோம். சூப்பர் டிரைவர்ஸ் இருக்காங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷூரிட்டி நான் கொடுக்குறேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.